கீரானும் மர்மத்தீவின் ரகசியமும் பார்ட் 3. லாஸ்ட் கட்டத்தில் வந்து நம்ம கீரான் வந்து ஏதோ இந்த மாதிரியான வித்தியாசமான ரிச்சுவலை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவன் சுயநிலைவை இழந்து மயங்கி விழுந்துருதான். இது வந்து பார்ட் 3 நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான மிஸ்டீரியஸான ஸ்டோரிஸ், ரொம்ப மர்மமான ஸ்டோரிஸ், அப்புறம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விறுவிறுப்பான கதைகள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து விறுவிறுப்பான கதைக்களங்களை நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ கீரான் வந்து மயங்கி விழுந்ததும் அவன் ஏதோ எழுந்து நிற்க திடீர்னு முழிச்சு பார்க்குறான். ஏதோ ஒரு பொண்ணு வந்து அவனுடைய காலை அமுக்கிட்டு இருக்கா. அப்போ அவன் வந்து சொல்றான், திடீர்னு அவனுடைய காலை மடக்கிட்டு, நான் எங்க இருக்கேன், இது வந்து என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு கீரான் வந்து கேட்குறான். ஆனா அந்த பொண்ணு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு ஓடி போயிருதா. அதுக்கப்புறம் கீரான் அந்த இடத்த சுற்றி பார்க்குறான். அப்புறம் இது வந்து என்ன இடம், நம்ம என்ன ட்ரெஸ்ஸு வியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமாக அவன் பார்த்துட்டே இருக்கான். ஒரு வழியா அவன் கட்டில்ல இருந்து இறங்கி கீழே பார்க்குறான். அவனால் நம்பவே முடியல, அவன் கண்களை அவன் நம்பவே முடியல. எல்லா இடத்துலையுமே வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவான கற்கள், உலகத்திலேயே மிகப்பெரிய வைரம், மிகப்பெரிய பவளங்கள் இந்த இடத்துல தான் இருக்குன்னு அவன் நம்புகிறான். எல்லா இடத்தையும் அவன் சுற்றி பார்க்குறான். சரி, ஓகே, இருக்கிற வரைக்கும் இங்கே இருந்துட்டு நம்மளுக்கு தேவையான பொருளை இங்கே இருந்துட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சி பார்க்குறான். அங்கே ஒரு துணி வந்து இருக்கிறத அவன் பார்க்குறான். அந்த துணியை எடுத்து விரிச்சு அவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை எல்லாத்தையுமே இங்கேருந்து நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு உயிரும் முக்கியம், அதே சமயம் இந்த புதையலும் நமக்கு முக்கியம், நம்மளுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போயிட்டோன்னா நம்மளுடைய பல தலைமுறைக்கு உட்காந்துருந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எவ்வளோ பொருள் வேணுமோ அவ்வளோத்தையும் அவன் எடுக்கிறான். அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய வைரக்கல்லை அவன் பார்க்குறான். அந்த வைரக்கல்லை எப்படியாவது பிடுங்கிட்டு போயிடலாம், கோகினூர் வைரத்தை விட ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு இழுத்து பார்க்குறான். ஆனால் அவனால் இழுக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போய் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பூஜாடி பக்கத்தில் போகிறான். அந்த பூஜாடி ஃபுல் அண்ட் ஃபுல் தங்கம், எந்த ஒரு கலப்படமே இல்லாத ஒரு தங்கம், வைரம், மாணிக்க கல்லுன்னு எல்லாம் பதிச்சு வச்சிருக்காங்க. அவனால் நம்பவே முடியல. ஓகே, இந்த ஜாடியை மட்டும் நம்ம விற்றோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரங்கன்னு நம்மளால எக்ஸ்பெக்ட் கூட பண்ண முடியாது, அவ்வளோ பெரிய ரீச் ஆயிடுவோம் இப்போ இருக்க தங்க தட்டுப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே வச்சுட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கான். சரி, ஓகே, நம்ம எப்படியோ இங்கே வந்துட்டோம், இங்கே இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, எங்கே வழி இருக்குது, எதுவுமே நம்மளுக்கு தெரியாமல் தங்கத்தை மட்டும் எடுத்து நம்ம உள்ள தூக்கி வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். சரி, ஓகே, உட்கார்ந்தது முடிஞ்சுது, இதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு தப்பிச்சாதான் உயிர் பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு ஓடி பார்க்கும்போது வெளியே பால்கனியில் ஒரு மிகப்பெரிய சண்டையே நடந்துட்டுருக்கு. என்ன சண்டை அப்படின்னா, ஒரு கேர்ளும் ஒரு பாயும் சேர்ந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. இவன் அந்த கேர்ள் திடீர்னு ஆக்ரோஷமாகி ரொம்ப கோவப்பட்டு அந்த பொண்ணு ஒரு பாம்பா மாறி அந்த பொண்ணை எதிர்த்து போட்டியிடக்கூடிய அவனை அப்படியே நெரிச்சு அந்த பொண்ணு வந்து அந்த போர்ல வின் பண்றா. இதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு உயிர் மிஞ்சுமா, நம்ம எப்படி இங்கே நம்மளை வந்து இங்கே வந்து வச்சிருக்காங்க, நம்ம சிறையில இல்லை, எதுலேயுமே இல்லை, நம்ம ஒரு ராஜா மாதிரி நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ கதவை திறக்கிறாங்க. இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க வரலாம், இவ பேரு தான் மரியானா. அந்த போன கட்டத்துல பாம்பு மாதிரி ஆகி தன்னுடைய மாணிக்கக்கல்ல கீழே கொட்டி ஒன்று பண்ணிட்டு இருந்தா தெரியுமா, அவ தான் மரியானா. அவ தான் இந்த நாட்டோட குயின். அப்போ வந்து அவ குயின், சரியா? அதுக்கப்புறமா வந்து கீரானை ஒரு கிங் மாதிரி எல்லாரும் சேர்ந்து அவனை வந்து ஜோடிக்கிறாங்க. அப்போ கீரான் வந்து கத்துறான், என்னை வந்து என்னதான் பண்றீங்க, என்னை கிங் மாதிரி இந்த மாதிரி பண்ணி என்னை எதுவும் பலி கொடுக்க போறீங்களா, என்னை வச்சு எதுவும் ரிச்சுவல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி போறான். ஆனா அவன் சிம்மாசனத்துல உட்கார்ந்ததும் அவனுடைய அந்த நினைப்பு எல்லாமே மாறி போய் நம்ம தான் ஒரு கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, நம்ம இதுக்காக நம்ம வந்தோம்,
இங்க என்ன நடக்குது? நம்மளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே! கோவப்படவா? அழவா? சிரிக்கவா? என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு கீரான் வந்து அப்படியே உட்காந்துருக்கான். எல்லாருக்கும் கீரானுக்கு மரியாதைன்னா மரியாதை, ராஜ மரியாதை, ராஜாதி ராஜ மரியாதை. அவனுக்கு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்றான், ராஜாதி ராஜ மரியாதைய பார்த்துட்டு இப்போ இசை நிகழ்ச்சிகள், டான்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் இசை நிகழ்ச்சிகள். அதுக்கப்புறம் அவனால பொறுக்க முடியல. உடனே மரியானா, குயின் மரியானாவோட கைய பிடிச்சுட்டு, "என்னதான் நடக்குது? நான் ஏன் இங்க இருக்கேன்? என்னை ஏன் இங்கிருந்து விட மாட்டேங்கிறீங்க? எல்லாருமே சேர்ந்து எனக்கு ராஜ மரியாதை குடுக்குறேங்கிற பேர்ல என்ன ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இந்த இடத்த விட்டு போகணும். என்னை இந்த இடத்த விட்டு விட்டுருங்க. நான் இதற்கா சரியான ஆள் கிடையாது. நீங்க யாரோன்னு நெனச்சு, எனக்கு இந்த மாதிரியான மரியாதைலாம் குடுத்துட்ருக்கீங்க. இதுக்கெல்லாம் தகுதியான ஆளான்னு எனக்கு தெரியாதுங்கிறான். ஆனா மரியானா எந்த ஒரு பேச்சுமே சொல்லாம, அது அங்க உங்களுடைய தூங்குற அறை இருக்கு, போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிருதா. உடனே கீரான் அவனுடைய பால்கனிலேருந்து எட்டி பார்க்குறான். அவன் வந்த படகு அங்க தனியா மிதந்துட்டு இருக்கு. சரி, அவங்க கிட்ட கேட்டா இதெல்லாம் வேலைக்காகாது. நம்மளே களத்துல இறங்கி இங்க இருந்து தப்பிச்சு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அங்கிருந்து அப்படியே வெளிய வந்து, அவனுடைய பால்கனில இருந்து அப்படியே ஒரு தரைய நோக்கி போகக்கூடிய ஒரு கொடிய பார்த்து, அவன் அந்த கொடியில இருந்து இறங்கி அப்படியே கீழ இறங்குறதுக்கு முயற்சி பண்றான். ஒரு வழியா கீரான் வந்து அவனுடைய தரைய வந்தடைறான். தரைய வந்தடைஞ்சதும் அவன் வந்து கீரான் வந்து தரைய வந்தடைறான். தரையில வந்த உடனே அவனுக்கு இருக்கிற ஹாப்பினஸ எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஒரு வழியா, "படகே நான் வந்துட்டேன். நம்ம 2 பேரும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக போறான். ஆனா ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் வந்து அவன தடுத்து நிறுத்துது. கண்ணுக்கு தெரியாத சுவர் தடுத்து நிறுத்துனதுனால, அவனால அவனுடைய அந்த படக ரீச் பண்ணவே முடியல. அதனால அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்மள காப்பாத்துறதுக்காக யாருமே வரமாட்டாங்க. நம்மளால இந்த தீவ விட்டு வெளிய போகவே முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஏன் ஏன் நான் அங்க வந்து மாட்டிக்கிட்டேன்? 25 வருஷமா எங்க அப்பா ஒரு கதை சொன்னாங்களே, அதே மாதிரி நடந்ததுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இங்க இருக்கிற தங்கம், புதையல், வைரம், வைடூரியம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயி, நமக்கு தேவையான சந்தோஷமான லைஃப நம்ம வாழ்ந்துக்கலான்னு எவ்வளவோ கனவு காண்டேன். எல்லாமே ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. நம்ம யாருக்கிட்ட என்னெல்லாமோ கேட்டு பார்த்தாச்சு. எதுவுமே நடக்கல. நம்மளே இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிரலாம் அப்படின்னு நெனச்சா கூட, இந்த தீவு நம்மள வெளிய விட மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, கீரான் வந்து ரொம்பவும் வேதனைப்படுறான். ஒரு வழியா மறுநாள் ஆகுது. கீரான் வந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்திருக்கான். எல்லாருமே சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அத பார்த்ததும், "எனக்கு பசிக்குதுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொருள எடுத்து சாப்பிடவும், எல்லாரும் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் சிரிக்கிறான். "ஓஹோ! நான் சாப்பிட்டா தான் நீங்க சாப்பிடுவீங்களா? வெரி ஃபன்னி" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபுட்ட அவன் சாப்பிட்டு முடிக்கிறான். அதுக்கப்புறம் மரியானா நம்மளுடைய கீரானுக்கு ஃபர்ஸ்ட்டு வரான் பார்த்தீங்களா, அவன் தான் கீரான். 2வது வர்றது வந்து விக்ரமா. நம்மளுடைய விக்ரமா வந்து ஆ இதுக்கு முன்னாடி மரியானாவோட அசிஸ்டண்ட்டா இருந்தான். இப்போ வந்து நம்மளுக்கு கீரானோட அசிஸ்டண்ட்டா இருக்கான். நம்மளுடைய கீரானுக்கு இந்த தீவ வந்து சுத்தி காமிக்கிறது, இந்த தீவ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது, இந்த தீவோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது சொல்றது, எல்லாத்தையுமே நம்மளுடைய விக்ரமா வந்து நம்மளுடைய கீரானுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அப்போ இது வந்து கீரனுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து விவரிச்சு மொத்தமா ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டா நம்மளுடைய விக்ரமா வந்து கீரானுக்கு வேலை செய்வான். அப்போ வந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்டதும் விக்ரமா ஒரு பாம்பா மாறி ஒரு ஆக்ரோஷமா நடந்துக்கிறான். அப்போ அந்த விக்ரமா தான் பாம்பு. விக்ரமாக்கு மேல நம்மளுடைய கீரான் வந்து டிராவல் பண்றான். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ட் 4ல வந்து நம்ம பார்க்கலாம். கீரானும் பயந்து போய் விக்ரமா மேல வந்து டிராவல் பண்றான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.